நல்லா கவனிங்க. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடாரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். என்ன பாஸ்டர் பலிபீடத்தில் உட்காந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? கேட்க எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? தெளிவா சொல்லுது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், வாரம் வாரம் பிரசங்கம் கேட்கிற, ஏதோ ஒரு தப்பு உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒரு பாவம் உங்ககிட்ட இருக்கு, நீ அதை விட்டு விலகாமல், உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல், நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்யறேன்னு நீ இருந்தனா, நீ சகாயமின்றி என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஒத்தாசையும் இருக்காது உனக்கு, தூக்க நாதி இருக்காது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தூக்க நாதி இல்லாம சடுதியில் நாசம் அடைவார். வேதம் திட்டமா சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மனுஷனுடைய முயற்சி மனுஷிக விசுவாசம், தேவனுடைய வல்லமைதான் தெய்வீக விசுவாசம். அதனால்தான் மார்த்தாளை பார்த்து கேட்டார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாமே, நீங்க நஷ்டப்பட்ட எல்லாமே, நீங்க இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன நன்மை எல்லாமே இப்ப ஆண்டவர் உனக்கு திரும்ப தரேன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கின்றவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஞாபகம் வச்சுங்க, லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தை தெய்வீக விசுவாசம். இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணும். மனுஷிக விசுவாசம் மனுஷரை மட்டும் திருப்திப்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க பாஸ்டர், நீ எனக்கு என்ன பேயுதுன்னு சொல்லாத. இன்னைக்கு நான் சபைக்கு போனது எனக்கு நல்லதா இருந்தது, நல்ல வார்த்தை ஆண்டவர் கேட்க செஞ்சார். அவரை நீ மகிழ்வுபடுத்தினா உனக்குள் இருப்பது தெய்வீக விசுவாசம். நான் எப்படி போனேன்னு தெரியல, இப்ப போய் சபையில போய் உட்கார்ந்து ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு சொல்றேன்னா அது தெய்வீக விசுவாசம். இதுதான் வித்தியாசம். மனுஷனை மகிமைப்படுத்த ஏதோ அந்த அக்கா கூப்பிட்டாங்க, அந்த அண்ணன் கூப்பிட்டான்னு வந்து உட்கார பாரு, இது மனுஷிக விசுவாசம். கடவுள் உன்னை அழைச்சாரா? கடவுளுடைய சமூகம் நீ உணர்ந்து வரியா? கடவுளை ஆராதிக்கணும்ன்ற நம்பிக்கையோடு வரியா? கடவுள் என் கூட பேசுவார்ன்ற நம்பிக்கையோடு வரியா? அதுதான் தெய்வீக விசுவாசம். இயேசு எங்கிருந்து வந்தாரு? நீங்க பதில் சொன்னதான் அடுத்த கேள்வி. இயேசு எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்துல இருந்து. எங்க வந்து சேர்ந்தாரு? பூமியில வந்தாரு. இப்ப பூமியில இருந்து எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு விட. இப்ப ஒரு கேள்வி, போகாம இருந்தா? பொருந்து சபைக்கு எழுந்து போல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடைபெறாவிட்டால் நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் விருதா, என் விசுவாசம் விருதா, என் நம்பிக்கை விருதா. விருதான என்ன அர்த்தம்? வேஸ்ட்னு அர்த்தம். 3 மணி நேரம் நீங்க முதுவலிக்கு உட்காந்து பிரசங்கம் கேட்கறது வேஸ்ட். 2 மணி நேரம் நான் கத்தி பிரசங்கம் பண்ணது வேஸ்ட். எப்போ? இயேசு எழுந்துராவிட்டால். இப்ப இயேசு எழுந்துட்டான்னு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதா? சும்மா சொல்லுங்களே தைரியமா. அது எப்படி சொல்லணும்? எவ்வளவு உற்சாகமா சொல்லணும். ஆமா, புரியுதா? அப்ப ஒரு பலன் இருக்குதுன்னும் போது நமக்கு அது மேல என்ன பண்ணுது? நோக்கம் போகுது. எனக்கு ஒரு பலன் இருக்கு. அது என்ன? இந்த உலகத்திலிருந்து நான் கடந்து போவேன் என்றால் என் ராஜாதி ராஜாவோடு கூட நான் இருப்பேன், என் தேவாதி தேவனோடு கூட நான் இருப்பேன். ஏனென்றால் எனக்கு முன்பாக இந்த பூமியிலே உயிர் தெழுந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மட்டுமே. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கடைசி வேண்டுகோள், உங்களுடைய மனுஷீக விசுவாசத்தை கொஞ்சம் மாத்திங்க. தெய்வீக விசுவாசம் எப்படி திரும்ப செயல்படுத்தணும்? பெரிய பேர் ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்றதுங்களா, இந்த மனுஷீக விசுவாசத்திலேயே ஆண்டவர் விட்டு விலகி போயிடும், அப்படியே தூரம் போயிடும். ஆனா தெய்வீக விசுவாசம் மாறும்போது
நாம 4 பேருக்கு சாட்சியா இருக்கும். அப்ப உங்களுக்குள்ளே இது நாள் வரை கிரியை செய்தது மனுஷிக விசுவாசம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு அதை தெய்வீக விசுவாசமாய் மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நம்மை நோக்கி நெருங்கி வருகிற பாவமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குபவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறோம். ரெண்டுமே யார் தான் செய்யறது? துவக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். நடுவுல ஓடுறது தான் நம்ம வேலை, நடுவுல அதை பார்த்துக்கிறது தான் வேலை. என் விசுவாசத்தை எங்க முடிக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்ப அவர் அங்க நின்று இருக்கிறார். எங்க நின்று இருக்கிறாரு? என் விசுவாசம் எங்க முடிய போது அங்க அவர் நின்று என்னை பார்த்து கூப்பிடுறாரு, கமான் வர வைக்கிறாரு. இப்ப நான் தான் அங்க போகணுமே தவிர அவர் நம்ம கிட்ட வர போறது இல்லை. ஏன்னா என்னை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னுடைய ஃபெய்த் என்ன பண்ணிட்டாரு? அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்க அது எண்ட் ஆகுதுன்றது அவருக்கு தான் தெரியும். அந்த எண்டிங்ல அவர் நின்று காத்து நிற்கிறார். என் மகனே, என்னை தேடி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன். இன்னைக்கு நம்ம ஜீவன் பரிபூர்ணமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு இப்படி இருந்த பிரச்சனை வராதா? வரும். இப்படி இருந்தா வியாதி வராதா? வரும். இப்படி இருந்தா சத்துரு வரமாட்டானா? வரும். ஆனா எல்லாத்தையும் மேற்கொள்கிற தைரியம் நமக்குள்ள வரும். தைரியம் வரும். இது எது நடக்காதுன்னு சொல்றானோ அதை நடத்தி காட்டணுங்க. எது முடியாதுன்னு சொல்றானோ அதை முடிச்சு காட்டணும். இதுதான் தெய்வீகம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?